உரையாடல்கள்லாம் உங்க மனசுல எப்படி இருக்கு என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது மக்களே. ஆனா நான் வந்து உண்மையை தான் சொல்றேன். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்குள்ள நிறைய கான்ட்ரவர்சியாவும் இருக்கும், பேச்சு நடக்கும். எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்றது அதுதான். ஊர் பக்கத்து பிள்ளைங்களா இருந்தா நிறைய விஷயங்களை வந்து பொசசிவா யோசிப்பாங்க, உள்ளுக்குள்ள வச்சுப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கிறது கூட தெரியாது. அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஓப்பனா பேசுற மருமகள்கள் வந்து என் குடும்பத்துக்குள்ள வந்துட்டதுன்னா நானும் அதே நேச்சர் தான். எதா இருந்தாலும் முகத்துக்கு முகம் கண்ணாடி, நேரா சொல்லிட்டோமா, இன்னைக்கு நான் சொல்லிட்டேன், வேலை முடிஞ்சு போச்சுன்னு. அதனால எங்களோட பிரச்சனைகள் எல்லா கப்பல்ஸுக்கும் நான் சொல்ற அட்வைஸ் வந்து நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பிரச்சனைகள் வரலாம், அன்னைக்கு நைட்டு அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் கிளம்புற ஃப்ரெஷ்ஷா அடுத்த லைஃப் ஆரம்பிக்கணுங்கிறது என் பிள்ளைங்களுக்கும் நான் சொல்றேன். இதை பாக்குற உங்களை மாதிரி சின்ன வயசுக்காரவங்க பாக்குறவங்களுக்கும் நான் சொல்றதுதான். சண்டை போட்டுக்குங்க, அடிச்சுக்குங்க, எல்லாம் பண்ணிக்குங்க. ஆனா அதை அந்த 24 மணி நேரத்துக்குள்ள முடிச்சுட்டு அடுத்த நாள் லைஃப் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அவ்வளவுதான். இது அம்மாவோட அன்பான வேண்டுகோள். ஸோ எங்கள் ஃபேமிலி கிட்ட மோஸ்ட் ஆஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப் நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க?